வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு தேவையான தரமான கூடைகள் எங்க வாங்கலாம், அதை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பக்கெட்டு, இந்த மாதிரி கூடைகள், சாணி எடுக்கிற கூடைகள், இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் ஜாமானங்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்கு நிறைய பயன்படுதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தரம் இல்லாமல் வாங்கினா 6 மாசம் 1 வருஷத்துல போயிடும். ஆனா இந்த பொருள், இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கூட வருதுங்க. நாங்க ஏற்கனவே பயன்படுத்தி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து தரமான ப்ராடக்டா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நமக்கு இந்த வீடியோவை போடுறேன். தரமான பொருள், அதே மாதிரி கம்மி விலைங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் அவ்வளவுதான் இதனுடைய விலையே. இதுக்கு மேல கிடையாது. இதே நீங்க வந்து நம்ம ஒரு கடைகளில் போய் வாங்கணும் அப்படின்னா பல மடங்கு விலை அதிகமா இருக்கும். இந்த நண்பர் மத்திய பிரதேசத்துல இருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தரமான பொருட்களை கொடுக்குறாரு. இவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அருகில இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்தி அவர்கிட்ட வாங்கி நீங்க இந்த பொருளெல்லாம் பயன்படுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் ஜாமான் விற்றுட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஜாமானெல்லாம் விற்றுட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஜாமானெல்லாம் விற்றுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர் சார்? மன்சூர் ஜில்லா. இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது? சரிங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ நாளாக இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு சார் பயன்படுது? நீங்கள் விற்கிறீங்க அந்த பிளாஸ்டிக் ஜாமான் எதுக்கு பயன்படுது? என்ன ரேட்டு? விவசாயிகளுக்கு, மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுது இல்லைங்களா? இது இன்னைக்கு ரேட் என்ன சார்? இது என்ன விலை கொடுக்குறீங்க? 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகே. இது எவ்வளோ நாள் வந்து இது தாங்குங்க? 5-6 வருஷம் தாங்கும். சரி. இப்போ இது எதனுடைய பயன்பாடு என்ன? இது எப்படி எடுத்து காமிங்களா? இது எடுங்க. அதாவது கழுவுன பாத்திரம்லாம் வச்சுக்கலாம், தோசை துணியெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு பயன்படுது. ஓகே. இது என்ன சார் ரேட்டு? நீங்கள் கையில் வச்சிருக்கீங்களா? அது என்ன ரேட்? 100 ரூபாய். இது என்ன ரேட்டு? இது சொல்லுங்க. இது எதுக்கு பயன்படுது? பக்கெட், வாளிலாம் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு பயன்படுது. சரி. இப்போ அடுத்து வேற என்ன வச்சிருக்கிறீங்க? இது வாளி. இது என்ன சார் ரேட்டு? 100 ரூபாய். இப்போ இது அவ்வளோதான் வெரைட்டி வச்சிருக்கீங்களா? வேற என்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க? இன்னும் நிறைய இருக்கா? சரி. இது உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ண நீங்கள் வந்து வீட்டுக்கு டெலிவரி கொடுப்பீங்களா? நிறைய கேட்குறான்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு பண்ணைகளுக்கெல்லாம் வந்து நிறைய கேட்குறாங்க இந்த மாதிரி. அதாவது நீங்கள் பண்ணைகளுக்கு தேவையான அந்த கூடைகள்லாம் வச்சுருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவீங்க? நியாயமான ரேட்டுக்கு பண்ணுறீங்க இல்லையா? சரிங்க சார். இந்த கூடையெல்லாம் நீங்கள் ரொம்ப தரமானதுன்னு சொல்கிறீங்க. அது எப்படி செஞ்சு காமிங்க? ஓகே. இந்த மாதிரி அடித்தா கூட எதுவும் உடையிறது இல்லை. இது எவ்வளோ நாளைக்கு சார் வரும் இந்த மாதிரி கூடைகள்லாம்? ஓகே. இப்போ உங்களுடைய செல் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க, வீடியோலேயே சொல்லிடுங்க. உங்களுக்கு நண்பர்கள் யாராவது தேவை அப்படின்னா கூப்பிடுவாங்க. சொல்லுங்கள். சொல்லுங்கள். நீங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படியே. சொல்லுங்கள். 76 10 28 78 55. இந்த நம்பருக்கு யாராவது கஸ்டமர் நண்பர்கள் யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிற இடத்த சொல்லுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் எத்தனை வேணுமோ அதை டெலிவரி கொடுத்துருவீங்க. எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பீங்களா? கொடுப்பேன். ரொம்ப நன்றிங்க. உங்கள் வியாபாரம் மேலும் மேலும் வந்து சிறப்படைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.